ஹாய்! இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 16, 26 ஏஎஸ் அண்ட் ஏஎஸ் சேலரி பீப்பிள்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இது மேஜரா வந்து இந்த சேலரி கிரெடிட் ஆகுறதுல ரொம்ப டிஃபரன்ஸ் வந்து இந்த வந்திருக்குன்ற மாரி நெறைய பேர் கொயரீஸ் வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கான வீடியோ தான் இது. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி என் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ், ஜிஎஸ்டி, டேலி, எக்ஸெல், எம்சிஏ இது ரிலேட்டடான ரெகுலரா வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நம்ம வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாரி கீழ இந்த வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதிலும் நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்ப வந்து ஒருத்தவங்களோட ஃபார்ம் 16 வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இப்ப இவரோட ஃபார்ம் 16 வந்து பார்த்தீங்கன்னா, சேலரி வந்து எவ்வளோ கிரெடிட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 4,63,000 கிட்ட வந்து நான் வந்து சேலரி குடுத்துருக்கேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் இதே வந்து ஃபார்ம் 26 ஏஸ்ல வந்து இருக்கா அப்படின்றத நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து லாகின் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட்டு. ஸோ ஓகே. ஃபர்ஸ்ட் இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல வந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, இன்கம் டாக்ஸ் போர்ட்டல்ல வந்து 26 ஏஎஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கன்ஃபார்ம் 26 ஏஎஸ் இதில வந்து HTML அசஸ்மென்ட் செலக்ட் பண்ணிட்டு HTML செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ HTML செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து ஏஎஸும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. இந்த 3த்துலயே தான் வந்து சேலரி கேஸஸ்க்கு தான் வந்து மெயினா வந்து டிஃபரன்ஸ் வருது. ஸோ அவங்கள வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 16ல வந்து 4,23,171 வந்து குடுத்துருக்காங்க. பட் ஆனா வந்து 26 இயர்ஸ்ல வந்து எவ்வளோ இருக்குன்னா, 3,06,000 தான் வந்து இருக்கு. ஸோ எதனால இவ்ளோ மேஜரா ஒரு 1,00,000 கிட்ட டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இதே மாரி ஏஎஸ்ல கரெக்ட்டா வந்து இருக்கு. 4,23,000 இந்த வந்து கரெக்ட்டா இருக்கு. ஸோ இப்ப ஏஎஸ் ஃபார்ம் 16 மேட்ச் ஆயிடுச்சு. பட் 26 ஏஎஸ் வந்து மேட்ச் ஆகல. எதனால இந்த மேஜர் டிஃபரன்ஸ்ன்னு வந்து நம்ம வந்து செக் பண்ணிடலாம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் 16 வந்து 26 ஏஎஸ் வந்து பொறுத்தவரைக்கும் என்னன்னா, உங்க சேலரிலயோ, உங்களுக்கு பே ஸ்லிப்லயோ எந்த மந்த்ல டிடக்ட் டிடிஎஸ் வந்து கட் பண்றாங்களோ, அந்த மந்த் வரைக்கும் உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிடுவாங்க. அதாவது ஃபார்ம் 26 ஏஎஸ்ல வந்து எந்த மந்த் வரைக்கும் உங்களுக்கு டிடிஎஸ் கட் பண்றாங்களோ, அந்த மந்த் வரைக்கும் உங்களுக்கு ஃபார்ம் 26 ஏஎஸ்ல வந்துரும். பட் ஏஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, சேலரி ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணும்போது, உங்களுக்கு ஓவராலா சேலரி எவ்வளோ குடுத்துருக்கோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அங்க மென்ஷன் பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 26 ஏஎஸ்லயும் பிளஸ் ஃபார்ம் 6லயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்ப ஃபார்ம் 6ல வந்து பார்த்தீங்கன்னா, 4,23,000 இருக்கு. இப்ப ஏஎஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, 4,23,000 வந்து இருக்கு. ஸோ இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஏப்ரல்ல இருந்து மார்ச் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ வந்து எம்ப்ளாயர் புரொவைட் பண்ணியிருக்காங்க சேலரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு தான் வந்து புரொவைட் பண்ணுவாங்க. பட் ஆனா 26 ஏஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல்ல இருந்து மா மே மார்ச் வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ டிடிஎஸ் கட் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ இன்கம்க்குன்னு தான் வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஏப்ரல்ல வந்து பார்த்தீங்கன்னா, 32,000 குடுத்துருக்காங்க. அதுல 2,120 ரூபீஸ் வந்து டிடிஎஸ் வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாரி மே மந்த்ல 37ல வந்து 426 வந்து கட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாரி டிசம்பர் வரைக்கும் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. ஆனா ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து பண்ணல. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து 26 ஏஸ்ல வந்து இந்த அமௌண்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகல. ஸோ இந்த மாரி மேஜரா ரிஃப்ளெக்ட் ஆகுற அமௌண்ட் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பட் ஆனா உங்களுக்கு 26 ஏஎஸ் ஆனுவல் இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மென்ட்ல உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து கரெக்ட்டா இருந்துச்சுனாலே ஓகே. ஸோ ஓகே இருந்துச்சுன்னா, நீங்க ஆப்ஷனல்ல போயிட்டு, நீங்க வந்து இதுக்கான ஃபீட்பேக் வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணலாம். ஒண்ணு இந்த மாரி பண்ணணும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு அப்டின்னீங்கன்னா, அவங்களோட மார்ச் மந்தோட ப்ளே ஸ்லிப் வந்து நீங்க ஓப்பன் பண்ணி பார்த்துடணும். ஸோ அவங்க ப்ளே ஸ்லிப்ல ஏதாச்சும் வந்து கட் பண்ணியிருக்காங்களா? இல்லையா? அப்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இங்க டிடிஎஸ்ன்னு எந்த ஒரு அமௌண்ட்டுமே வந்து அவங்களுக்கு கட் பண்ணல. ஜஸ்ட் பிஎஃப் கட் பண்ணியிருக்காங்க. புரொஃபஷனல் டாக்ஸ் தான் வந்து கட் பண்ணியிருக்காங்களே தவிர, டிடிஎஸ் ஆர் இன்கம் டாக்ஸ் பெய்டுன்னு சொல்லி எதுவுமே வந்து கட் பண்ணாதனால, ஸோ நம்ம வந்து இத வந்து நீங்க இது வந்து ஜஸ்ட் ஒரு கிராஸ் வெரிஃபை தான். எதனால உங்களுக்கு டிஃபரன்ஸ் வருதுன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த பிஎஃப் வந்து அவங்களோட பே ஸ்லிப்ப வந்து காட்டுறோம். ஸோ இப்ப அவங்களுக்கு அ மார்ச்ல வந்து டிடக்ட் பண்ணல. அதனால வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகல. இன்கேஸ் நம்மகிட்ட வந்து செப்டம்பர், அக்டோபர் அந்த ஒரு பே ஸ்லிப் இருந்துச்சுன்னா, அவங்களுக்கு வந்து இந்த 212 ரூபீஸ் வந்து அவங்களுக்கு டிடக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால ஏன்னா இப்ப டிடிஎஸ் ரிட்டர்ன் வந்து ஃபைல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அனெக்ஸர் 1ல வந்து பார்த்தீங்கன்னா, எவ்வளோ சேலரி கிரெடிட் ஆயிருக்கு, நான் எவ்வளோ டிடிஎஸ் வந்து டிடக்ட் பண்ணியிருக்கேன். அப்படின்ற டீட்டெயில் மட்டும் தான் அவங்களால ப்ரொவைட் பண்ண முடியும். இதுவே குவார்ட்டர் 4 ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும்போது, அந்த அமௌண்ட்டும் ப்ரொவைட் பண்ணணும். அனெக்ஸர் 2ன்னு ஒரு டீட்டெயில் இருக்கும். அந்த டீட்டெயில வந்து பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 2 அதாவது இதுலயே வந்து பார்க்கலாம்.
அதாவது ஏப்ரல் டு மார்ச்ல நான் எவ்வளோ சேலரி அந்த எம்ப்ளாயிக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். அதுல வந்து பிக்கப் சைட்ஸ் ஏதாச்சும் இருக்கா? இல்லைன்னா ஏதாச்சும் நான் சேலரி அண்டர் செக்ஷன் 173 சப்செக்ஷன் 3 படி ஏதாவது கொடுத்துருக்கேன்னா, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நம்ம அதுல தான் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ அதுல ப்ரொவைட் பண்ண டீட்டெயில் தான் வந்து உங்களுக்கு ஏஎஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ஏஎஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கரெக்ட்டான இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு ஃபீல் பண்ணீங்கன்னா, நீங்க வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆப்ஷனல்னு ஒரு செலக்ட் பண்ணிக்கிட்டு, இதுல வந்து ஃபீட்பேக் வந்து குடுக்கணும். ஆனா இதுல ஃபீட்பேக் குடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க ஒன்ஸுக்கு 100 டைம்ஸ் வந்து யோசிச்சு தான் குடுக்கணும். இன்கேஸ் இன்ஃபர்மேஷன் கரெக்ட்டா இருந்து நீங்க தப்பா வந்து நோட் பண்ணி ஃபீட்பேக் குடுத்தீங்கன்னா, இந்த ஆப்போசிட்ல இருக்க பார்ட்டிக்கு இன்கம் டாக்ஸ்லேருந்து டிஃபால்ட்டா வந்து நோட்டீஸ் வந்து சென்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி உங்க கம்பெனில வேலை செஞ்சிருக்க எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தப்புன்னு ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. இதுக்கான ப்ராப்பர் அ வேலிடேஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு வந்து நீங்க அட்டாச் பண்ணணும். அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அட்டாச் பண்ணும்போது, அந்த ப்ரூஃப் வந்து கரெக்ட்டா இருந்துச்சுன்னா, உங்க மேல தான் வந்து தப்புன்ற மாரி உங்களுக்கு வந்து நிரூபிச்சுருவாங்க. இன்கேஸ் இது வந்து 2 பேருக்குமே கூட பிரச்சனை வரலாம். ஸோ, இதுல ஒன்ஸ் நீங்க ஃபீட்பேக் குடுக்குறீங்க அப்படின்றபோது, ஒரு 100 டைம்ஸ் ஆச்சா நீங்க கண்டிப்பா வந்து நீங்க வேலிடா வந்து செக் பண்ணிட்டு தான் நீங்க வந்து பண்ணணும். ஐ ஹோப் இது எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நெனைக்கிறேன். இதே மாரி ரெகுலரா அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா, என் சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழ வந்து என்னோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் வந்து நான் ஷேர் பண்றேன். அதுலேருந்து நீங்க வந்து கமெண்ட் ஜாயின் பண்ணிக்கலாம்.